ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டு வாங்கியிருக்கேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நிறைய மஞ்சள் பொடி சேர்த்துட வேண்டாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தயிர் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் 1/2 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதாவது 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அரிசியை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. ஈக்குவலாக 2 வச்சுக்கோங்க. இல்லை சிக்கன் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல அரிசியை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்குள்ளே இது கரெக்டாக ஊறி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பட்டை, பாருங்கள் இந்த சைஸில் 2 பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 7 மிளகு எடுத்துருக்கிறேன். மிளகு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் 7 மிளகு தான் எடுத்திருக்கேன். பாதி அன்னாசி பூ எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் நான் கல்பாசி எடுத்திருக்கேன். இதெல்லாம் இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப பிரியாணி வந்து கசப்பு தன்மை வந்துடும். அடுத்ததாக ஒரு 6 கிராம்பு எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன். 2 பிரியாணி இலை. அடுத்ததாக ஒரு பூவில் பாதி அளவு சாதிப்பத்திரி எடுத்திருக்கேன். நிறைய சேர்த்துடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 50 ml எண்ணெய் சேர்த்துடலாம். 30 ml நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகுது. அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், பாதி அன்னாசிப்பூ, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்பாசி, பிரியாணி இலை. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதில் ஒரு 150 கிராம் அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒவ்வொன்றும் நம்ம சேர்க்குறப்ப நல்லா டைம் எடுத்து நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா டைம் எடுத்து வதக்கி விடணும். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துடலாம். நான் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதுவும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம். சீக்கிரமாக கொஞ்சம் தக்காளி வதங்கிடும், அதனால் நான் கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. பாருங்கள்,
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வந்து இஞ்சி வந்து நான் 150 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு எடுத்து ரெண்டையும் சேர்த்து அரைச்சி அதுலேருந்து நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சிக்கனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. இப்போ இதையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவு தயிர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். தயிர் சேர்த்தோன்னா நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க, இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சு சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா கலந்து விடணும். இப்போ ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து சிக்கனை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு, அதாவது கிளாஸில் 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 5 கிளாஸ் அளவு நான் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வைக்க போகிறது வந்து தம் பிரியாணி அப்படின்றதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதிலையே ஒரு சின்ன லெமன் எடுத்து அதை வந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து ஒரு 3/4 பதத்துக்கு நமக்கு வேக வந்துடணும். 3/4 பதம் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம தம் போடணும். நல்லா வெந்து தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே சமமாக வரணும். அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம தம் போடணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும்.
பாருங்கள் இப்போ அரிசி வந்து நல்லா சாதம் வந்து சமமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியும் சாதமும் இந்த மாதிரி சமமாக இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ பழைய தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கேன், அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே தூக்கி வச்சிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், புதினா கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது மேலே வாழை இலை போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வெளியில் ஆவி வராத அளவுக்கு உள்ள மூடியாக போட்டு மூடிடுங்க. இப்போ இது மேலே வெயிட்டுக்காக நான் தண்ணி பிடிச்சி வைக்கிறேன். நீங்கள் இஞ்சி தட்டுற கல் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது பச்சை தண்ணி தான் வைக்கிறேன். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் தம்லேயே அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இலையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வாசனை வருது. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. நல்லா சாஃப்டாக சாதம்லாம் சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு மனமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.